திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு லாட்ரி சீட்டு அடிச்சுதான். அது போல் தாங்க பாப்பாங்க சும்மா வீட்டில் இருக்காளுங்க, கொஞ்ச நாள் வெளில கூட்டும் போல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் சண்டே நான் விடோ டேம் கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே துப்பட்டாலாம் போட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு 4-5 ஃபிஷ்ஷஸ் மட்டும் கேட்ச் பண்ணாலுங்க. அந்த கேட்ச் பண்ண ஃபிஷ்ஷை கொண்டு வந்து வீட்டில் பண்ண அலப்புறதாங்க அல்டிமேட்டு. ஒரு பாண்டு எடுத்து அதில் நிறைய தண்ணியை ஊற்றி மண் அதெல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருந்தாலுங்க. ஆக்சுவலி சண்டே மீன் பிடிச்சோம். ஒரு 4 டேஸ் நல்லா தான் இருந்தது. டெய்லி பார்ப்பாங்க, பிஸ்கெட் துருவி போடுறது, பொரிலாம் போட்டு நல்லா தான் பார்த்துக்கிட்டாளுங்க. திடீர்னு இன்றைக்கி பார்த்தாக்கா மீன் மேலே வந்து நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தது. நான் ஏதோ மீன் ஏதோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது மீன் லேட்டராக பார்க்கும்போதெல்லாம் இறந்துருச்சு. எந்த ஒரு பொருள் எந்த கிளைமேட்டில் என்ன மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் நல்லா இருக்குமோ அது போக்கில் அப்படியே விட்டுருனாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாக நடந்துக்கிட்டால் இப்படி தாங்க நடக்கும். உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி சின்ன குழியை வெட்டி அந்த தண்ணியோடு அதில் ஊற்றி மண்ணெல்லாம் தள்ளி பூவெல்லாம் வச்சு பயங்கரமாக அடக்கம் பண்ணுறதுல பயங்கர அலப்பறை பண்ணாளுங்க. பட் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க மீன் இறந்து போனது.